கிட்டத்தட்ட 3 வருடம் கழித்து இந்த திருக்கல்யாண வைபவம் நடக்க போதுங்க. இதுல என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. உன்னுள்ளே என்றும் வாழ்பவனை, மாயத்தின் வாயில் வீழ்பவனை நீயே காப்பாற்று. ஏகாம்பரநாதர் கோயிலுடைய உற்சவர் ரொம்பவே விசேஷமானவருங்க. நம்ம பல்லவர் காலத்திலிருந்து இந்த உற்சவர் இருக்காருன்னு சொல்லப்படுதுங்க. கிட்டத்தட்ட 1300 வருடங்களாக இந்த உற்சவர் தான் புறப்பாடு பண்ணி ராஜ வீதிகள்ல ஊர்வலம் வருவாருங்க. 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில 4 மணிலிருந்து 5:30 மணிக்குள்ள கொடியேற்றம் நடக்குங்க. சில முக்கியமான வாகனங்களை பார்க்கலாங்க. அதுல பாத்தீங்கன்னா ராவண வாகனங்க. 10 தலை கொண்ட ராவணன் மேல சிவபெருமான் அவ்வளவு அழகா வீதி உலா வருவாருங்க. பார்க்கவே அத்தனை கண்கள் தேவைப்படும். 63 நாயன்மார்களுடைய புறப்பாடுங்க. அன்னைக்கு இரவு ஒரு மிகப்பெரிய திருவிழாங்க. வெள்ளி ரதத்துல சிவபெருமான் வான வேடிக்கையோட ராஜ வீதிகள்ல உலா வருவார். லட்சக்கணக்கான பக்தர்கள், ஆயிரக்கணக்கான சிவ வாத்தியங்கள், பக்தர்கள் எல்லாம் சிவ 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 சிவன்னு சொல்ல ராஜ தேர்ல சிவபெருமான் வீதி உலா வருவாருங்க. அவ்வளவு அழகா இருக்குங்க. இந்த மாமரத்தை கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இந்த மாமரத்துக்கு கீழே இருந்து தான் இவ்வளோ பெரிய இந்த ஏகாம்பரநாதர் கோவிலே உருவாச்சுங்க. இப்படியாப்பட்ட ஒரு வாகனங்க மாவடி சேவை. சிவபெருமான் அந்த மாவடி சேவையிலேயே காஞ்சிபுரத்தை வீதி உலா வருவாருங்க. வெள்ளி ருத்ரகோடி விமானங்க. அம்பாள் காமக்கோடி விமானத்துல பூக்கட சத்திரத்துல மிக பிரம்மாண்டமான வான வேடிக்கையில சிவபெருமான் வெள்ளை நிற பூக்களை கொண்டு அவ்வளவு அழகா அலங்காரம் செஞ்சு கொண்டு வருவாங்க. அங்க இருக்கிற கடைகள்ல அவ்வளோ மெமரிஸ் இருக்கும், அவ்வளோ உயரத்துக்கு பலூன்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாம டெல்லி அப்பளம், மிகப்பெரிய ராட்டனம், சீசா, இப்படி நிறைய மெமரிஸை இந்த திருவிழா நமக்காண்டி உருவாக்கி கொடுக்குங்க. கண்டிப்பா திருவிழால சந்திக்கலாம்.